இப்போ நம்ம எல்லாருமே மிகவும் சந்தோஷமாக குடுமி இருக்கோம். காரணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இந்த பாபாவினுடைய புதிய வீட்டிற்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஜோனல் கோஆர்டினேட்டர் சகோதரி அவர்கள் வந்திருக்காங்க. மதிப்புக்குரிய பீனா சகோதரி அவர்களே, நாம் அனைவரும் புதிய வீட்டிற்கு அழைப்பு விடுத்திருக்கோம். பரிவாரத்தோடு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ராஜயோகினி பிரம்மகுமாரி பீனா சகோதரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேலும் நீலகிரி மாவட்டத்தினுடைய பிரம்மகுமாரிகள் கிளை நிலையத்தினுடைய பொறுப்பு சகோதரி ராஜயோகினி ராஜேஸ்வரி சகோதரி அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். துணை பொறுப்பு சகோதரி ராஜயோகினி ருக்மணி சகோதரி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உடன் வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய லக்ஷ்மணன் சகோதரர் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். சகோதரர் அன்பர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்பான லதா சகோதரி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மதிப்புக்குரிய விஜயராணி பெனன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினை சிவத்தந்தையின் நினைவில் இருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இறைவணக்கம் பாட வருகிறார் குமாரி தேஜஸ்ரீ. சகோதரிக்கு ரொம்ப நன்றி. பாப்தாதாவை ஸ்வாகத்தம் பண்ணாங்க. மூத்த சகோதரியர் அனைவரையுமே ஸ்வாகத்தம் செய்தாங்க. இப்பொழுது நாம் இறை தந்தையின் நினைவில் குத்துவிளக்கு ஏற்ற இருக்கின்றோம். குமார் சகோதரர் மற்றும் சங்கர் சகோதரர் அவர்களும் குத்துவிளக்கு ஏற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சங்கர் சகோதரர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சங்கர் சகோதரர் அவர்கள். தாய்மார்கள் அனைவரும் அமர்ந்தபடியே சுப எண்ணங்களின் தீபத்தை ஏற்றுங்கள். வரவேற்பதற்காக குன்னூர் கிளை நிலைய பொறுப்பு சகோதரி ராஜயோகினி சரசு சகோதரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மதராசிலிருந்து பறந்து நீலகிரி மலையில் அமர்ந்திருக்கும் நமக்கு வீணா
நான் வந்து முதலிலேயே வீணாபையனை வீடு திருவிழாவுக்கு அழைக்கும் போது அவர்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்கும்போது இங்கே வர முடியாத காரணத்தினால் அவர்கள் அங்கிருந்தே நம்முடன் பேசினார்கள். அதுவும் இல்லாமல் எல்லா தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் பெரிய 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 பாபா வீடு ஆகியுள்ளது. ஆனால் குன்னூரில் 3 அடி நிலம் கிடைக்க ரொம்ப தாமதமாகிவிட்ட காரணத்தினால் பாபா சொன்ன 3 அடி நிலத்தில் ஒரு சிறிய வீடு உருவாகி இருக்கிறது. அதற்காக பரந்த உள்ளம் கொண்டு நம்ம சகோதரி தாய் மாதிரி நமக்கெல்லாம் முன்னாள் வந்து அவங்களுடைய கால் பதிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப குஷியாக இருக்குது இல்லையா? அதனால் அவங்களுக்கு மிகுந்த பலத்தை கைத்து மனமார்ந்து வரவேற்கின்றோம். அதுவும் இல்லாமல் நம் பீனா சகோதரியுடன் வந்திருக்கும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் வருக வருக வரவேற்கின்றோம். நம்முடைய மூத்த சகோதரிகள் இருவரையும் வருக 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 வரவேற்கின்றோம். விஜயராணி சிஸ்டர் அவர்களையும் நீ வந்திருக்கின்ற எல்லாரையும் மனமார்ந்து வருக 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 என வரவேற்கின்றோம். நல்கிய சரசு சகோதரி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நடனத்தின் மூலம் நம்மளை வரவேற்க இருக்கிறார் குமாரி தனிஷ்கா அவர்கள். குமாரி தனிஷ்கா அவர்களை நடனம் புரிய வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். स्वागतं स्वागतं स्वागतं
பாபாவினுடைய இந்த யக்கியம் உருவான வரலாற்றினை ஷார்ட்டாக நம்ம கூட ஷேர் பண்ண வர்றாங்க சங்கரர் சகோதரர் அவர்கள், குமார் சகோதரர் அவர்கள். முதல்ல சங்கர் சகோதரர் இந்த பில்டிங் பாபாவினுடைய யக்கியம் சேவைக்காக எவ்வாறு. ஓம் சாந்தி. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய பீனா சகோதரி அவர்களுக்கும், நம்முடைய உதகையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சீனியர் சிஸ்டர்ஸ் அவர்களுக்கும், மற்ற சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோருக்குமே எனது மனமார்ந்த வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது சிஸ்டர் சொன்னாங்க இந்த பில்டிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இதில் முதல் பார்த்தீங்கன்னா கரண் கராவன் ஹார் ஸ்வயம் பாபா இல்லையா, நமக்கு பாபா, மற்றவங்களுக்கு பகவான், நமக்கு பாபா. அவருடைய காரியம் ப்ராக்டிக்கலாக நம்ம அனுபவபூர்வமாக நம்ம ஒவ்வொரு நம்ம லைஃப்லேருந்து பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அந்த அளவுக்கு பாபாவுடைய ஹெல்ப் என்பது ப்ராக்டிக்கலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். பாபாவுடைய ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு பாபாவுடைய ஆசீர்வாதம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நம்முடைய யஜ்யத்தினுடைய ஸ்தம்பங்கள் இருக்காங்க. உதாரணமாக நமக்கு மதுபனில் இருக்காங்க. அப்புறம் அடுத்தபடியாக நம்ம சென்னையில் நம்முடைய மதிப்பிற்குரிய ரோசி பெஞ்சி அவர்களுடைய ஆசீர்வாதம் என்பது நமக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. நம்ம அப்பா நம்ம நம்ம ரெண்டட் ஹவுஸில் இருக்கும்போது ரோசி பெஞ்சி அவர்கள் அவங்க 2 முறை வந்திருக்காங்க. அப்போத்துலேருந்தே அந்த ஒரு எளிமையான அந்த வீட்டில் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்பவே ஆனந்தமாக இருக்குது. அப்போத்துலேருந்தே நமக்கு அந்த ரோசி பெஞ்சியுடைய ஆசீர்வாதம் என்பது சின்ன வயசுலேருந்தே நமக்கு இருக்குது. அடுத்தபடியாக நம்முடைய ஈஸ்வரிய பிராமண பரிவாரத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஆசீர்வாதங்கள் தான் நம்மை இவ்வளோ தூரம் வளர்த்து இந்த அளவுக்கு பாபா நமக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லும்பொழுது பாபாவுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம நம்முடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்புறம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய மதிப்புக்குரிய ரெஸ்பெக்டட் பீனா பெஞ்சி அவர்களுடைய ஆசீர்வாதம் கூடவே இருக்குது. அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் நம்ம இனாக்ரேஷன் பண்ணும்போது அங்கேருந்தே நமக்கு அவங்களுடைய வாய்ஸ் மூலமாக ரொம்ப அழகாக அன்போடு நமக்கு அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் என்பது நமக்கு கொடுத்தாங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக பெஞ்சி அவங்க நம்ம இந்த சென்டருக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னால் ஸ்வயம் பாப் தாதாவே வந்திருக்கிற மாதிரி நமக்கு ரொம்பவே அனுபவம் ஆகும். பிகாஸ் பாப் தாதாவுடைய அந்த ஒரு டைரக்ட் பாலனை என்பது நம்ம நேருக்கு நேராக பார்த்துருக்கோம். பாப் தாதா ஸ்டேஜ்லேருந்து பேசும்போது பெஞ்சி அவர்களை பார்த்து தான் பேசுவார். தமிழ்நாடு ஜோனை பற்றி சொல்லும் பொழுது பெஞ்சி அவர்களிடம் பார்த்து பாப் தாதாவே பேசுவார் டைரெக்டாக. திஸ் இஸ் வண்டர்ஃபுல். அப்படியாப்பட்ட பெஞ்சி நம்மக்கிட்ட வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அதாவது பாப் தாதாவுடைய அனுபவம் நமக்கு நல்லாவே ஏற்படுது. அதனால் இவர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால தான் இந்த பில்டிங் என்பது இவ்வளோ தூரம் வந்திருக்குது என்று நான் இந்த நேரத்தில் நல்லா தெரிவித்து கொள்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய சங்கல்பமே ஏதாவது பாபாவுக்கு நம்ம பண்ணியே ஆகணும். அந்த சங்கல்பத்தை கூட பாபா எப்படியோ நிறைவேற்றிட்டாரு. அதுக்கு பாபாவுக்கு கோடி கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நம்மிடையே குமார் சகோதரர் அவர்கள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ரெஸ்பெக்டட் பீனா பெஞ்சி சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. ஆக்சுவலாக பிரதர் சொன்ன மாதிரி இது பாபாவுடைய காரியம். நாம் நிமித்தமாக தான் இருக்கிறோம் இந்த காரியத்தில். இது முதல் நம்மளுடைய லௌகிக் ஃபேமிலி எல்லாருமே ஒன்றாக இதை பற்றி சிந்தனை பண்ணி தீர விசாரித்து நம்ம அதுக்கு எல்லாருமே ஒற்றுமையாக அக்ரி பண்ணி பாபாவுக்கு கொடுக்கணுன்ற அந்த தீர்வில் நம்ம ஃபேமிலி ஒத்துக்கிட்டாங்க.
முதல் நம்ம வந்து ஃபேமிலிக்கு நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்தது நாம் வந்து நம்ம ஈஸ்வரிய ஃபேமிலிக்கு வந்து நம்ம சொன்னோம், இந்த மாதிரி இருக்குது பாபாவுக்கு நம்மளுடைய ஒரு சின்ன இடத்த நம்ம பாபாவுக்கு கொடுக்கலான்னு. அப்போ உடனடியாக நம்மளுடைய ஈஸ்வரிய ஃபேமிலி கூட பாபா அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஈஸ்வரிய ஃபேமிலி அக்செப்ட் பண்ணோம் இல்லையா, அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணாங்க. அப்புறம் மூன்றாவது நம்மளுடைய இறை தந்தை பரம்பிதா பரமாத்மா மதுபனில் போய் நம்ம கேட்கும்போது பீனா பேஞ்சி கூட அக்செப்ட் பண்ணாங்க. அப்புறம் மதுபனில் கூட சுபாபா அக்செப்ட் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் சாந்தி. நம்மளை எல்லாருமே பயன்படுத்தி இந்த பாப்தாதாவினுடைய ஐக்கியம் உருவானதனுடைய வரலாறு அவங்க முழுமையாக சொல்லலை, ஆனால் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய மூத்த சகோதரி அவர்களை மலர் சென்று கொடுத்து வரவேற்குமாறு சகோதரி சரசு சகோதரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சரசு சகோதரி அவர்கள். அடுத்ததாக பீனா பேஞ்சி அவர்கள் நம்மிடையே இருந்து நம்மளை வழிநடத்தி வருகிறார்கள். அவர்களை அன்போடு நாம் அனைவருமே பூங்கொத்து கொடுத்து வரவேற்கின்றோம். நீலகிரி மாவட்டத்தினுடைய நமது பொறுப்பு சகோதரி அவர்களையும் பூங்கொடுத்து வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். துணை பேன் முழுக்க பேஞ்சி கூடவே கடந்த வருடமும் இருந்தாங்க, இந்த வருடமும் இருந்து முழுக்க சகயோகம் கொடுத்து வர்றாங்க. மேலும் சகோதரர்கள் டபுள் ரதத்தை ஓட்டி பீனாஜி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு சகோதரி சரசு சகோதரி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ருக்குமணி சகோதரி அவர்களும் மாலை அணிவிப்பார்கள். விஜயராணி சகோதரி அவர்களும் மாலை அணிவிப்பார்கள். சரசு சகோதரி அவர்கள் கிரீடம் வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்த்துரை வழங்க இருக்கின்றார்கள். நாம் அனைவரும் அவர்களது வாழ்த்துரையை கேட்க அவளோடு இருக்கின்றோம். லக்ஷ்மணி தாதினா பாபாக்கு நெக்ஸ்ட் 38 years பிரம்மகுமாரிஸ் சீஃப் இருந்துட்டு 38 years எல்லாருக்கும் பால்னா கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி மகான் ஆத்மா இங்கே 2 வாட்டி வந்திருக்காங்களா. ஸோ நீங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி தானே. அவரெல்லாம் எந்த ஊர்ல போனால் விஸ்வ மகாராஜன் சத்யுகி விஸ்வ மகாராஜன் வந்திருக்காங்களா அப்படிதான் நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் ஊட்டியிலே நம்ம ஜசோதி தாதி ரத்தன்மணி தாதி இருந்தாங்களா. அவரை எல்லாருக்கும் கூட நம்ம நினைவு பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த டைம்ல நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டாங்களா. ஸோ ஊட்டினுடைய குன்னூர்னுடைய இப்போ நான் குன்னூர் வரும்போது எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, இங்கே எவ்வளோ வாட்டி வந்திருக்கிறோம், இங்கே ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கிறோம், இங்கே இப்படி சேவா நடந்திருக்குது. ஸோ இது நம்ம ஆதரணிய ரோசி பேஞ்சி லக்ஷ்மி பேஞ்சினுடைய
சங்கல்ப் வேற இங்கே இருக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னுடைய பெரிய விஷயம். இவ்வளோ வருஷமா சேவா நடந்துட்டு இருக்குது. கோல்டன் ஜூப்ளி சென்னையினுடைய கொண்டு வந்துட்டோம். எல்லா சென்டர்ஸ்னுடைய கூட இப்போ கோல்டன் ஜூப்ளி தான். ஊட்டியில எந்த வருஷத்துல சேவா ஆரம்பிச்சு? ருக்மணி சிஸ்டர் எந்த வருஷத்துல? 72. So golden jubilee year is over. Okay. So 53 yearsல இருந்து இங்கே பாபானுடைய சேவா நடந்துட்டு இருக்கு. இப்போ இங்கே அங்கே இருந்தா கூட மதுபன் சேவாலே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்களா? இப்போ கூட பண்ணிட்டு தான் இருக்கிறாங்களா? ஸோ பாருங்க, சங்கல்ப் நம்ம ரோசி பெஞ்சி லக்ஷ்மி பெஞ்சி என்ன சேவா பண்ணியிருக்கிறாங்களா, சங்கல்ப் போட்டிருக்கிறாங்களா, அதனுடைய ரிசல்ட் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அந்த டைம்லேருந்து ஓகே நல்லதான். இது இனாக்ரேஷன் டைம்ல வர முடியலையே, ஏன்னா சென்னையிலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டு இருக்குது. அது டேட் எல்லாம் நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டைம் இங்கேயோ போக முடியாது. இப்போ கூட சண்டே வரைக்கும் 15 days பாபா பிராமின் பரிவாருக்காக யோக் பட்டி அதுல எவ்வளோ பேர் வந்தாங்களா, நியர்லி 3000 பாபா குழந்தை எல்லா சென்டர்ஸ்லேருந்து வந்துட்டு ஹாப்பி வில்லேஜ்லே சுங்குவார் புத்திரம்லே பட்டி பாபா நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்களா. ஸோ இன்னைக்கு இங்கே வரும்போது நான் தான் சிஸ்டருக்கு சொன்னேன், இனாக்ரேஷன் டைம்லே நான் குன்னூர் வர முடியலையே. ஸோ இப்போ வரும்போது குன்னூர் நான் வந்துட்டு தான் அப்புறம் ஃபர்தர் யோக் பவன்ல வருவேன். ஏன்னா நம்ம ஃபேமிலி இருக்கு, நம்ம பாபாவுடைய புது வீடு இருக்கு, நம்ம கட்டாயமா வரணும். பாபாவுடைய வீடுனா நம்ம எல்லாருடைய வீடு தானே. ஸோ நான் தான் ஞாபகம் பண்ணிட்டு சொன்னேன் நான் கட்டாயமா வருவேன் இங்கே. ஏன்னா நம்ம பெரியவங்க கூட இங்கே வந்திருக்கிறாங்களா, நம்ம கூட வரணும். பிராமின் பரிவார்லே எல்லாரும் கூடவே இருக்கணும். ஸோ பாபா இப்போ நம்ம எல்லாருக்கு ரொம்ப சீக்கிரம் எல்லாருமே சத்தியுக்காக ரெடி ஆயிடுங்க. பாபா என்ன சொல்றாரு, நான் சூக்ஷ்ம வத்தனத்திலே எல்லாருக்கும் வர வைக்கிறேன். நம்ம எல்லாருமே தினம் போறோம் இல்லையா சூக்ஷ்ம வத்தனத்திலே, அங்கேதான் இருக்கணும். அங்கேதான் இருக்கணும். தேவைப்பட்டாதான் கீழே வரணும், இல்லைன்னா அங்கேதான் பாபா மம்மா கூட இருக்கணும். அப்புறமா எல்லாருடைய 84 பர்த்ஸ் தானே, 82 கிடையாது இல்லையா, 84 ஜென்ம. ஸோ பாபா கூடவே வரும். ஸோ அது உலகக்காக நம்ம நிறைய விஷயம் ரெடி பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் செல்ஃப்க்கு ரெடி பண்ணா போதும், பாக்கி எல்லாமே ட்ராமா பிரமாணி நடக்கும். ஓகே, நம்ம செல்ஃப்க்கு ரெடி பண்ணோம். நம்ம ரெடி இருக்கிறோம் தான், எல்லாருமே கை தூக்குவோம், எஸ் எஸ் தான் இருக்கு. அதெல்லாம் காலி பண்ணணும், அது எல்லாமே நம்ம ஃப்ரீ ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம புருஷார்த்தம் பண்ணலாம். இதெல்லாம் விஷயம் இப்படி நம்ம ஆத்மாலேருந்து இது குப்பை வெளியில எடுக்கலாம், அது நம்ம கவனம் கொடுக்கலாம். ஸோ நான் கமல்நாதன் பையனுடைய ஃபேமிலி, சங்கர் பை, குமார் பை, வேற சிஸ்டர்ஸ் கூட கீழே இருப்பாங்களா தெரியலே, வந்து மீட் பண்ணிட்டு போனாங்களா. எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்றேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வேற குன்னூர்ல கூட ரொம்ப வருஷமா சேவா நடந்துட்டு இருக்குது. ஸோ சரசு சிஸ்டர் கூட குன்னூர்ல ரொம்ப வருஷமா இருக்கிறாங்களா. ராஜேஸ்வரி சிஸ்டர், ருக்மணி சிஸ்டர் கூட குன்னூர் நான் எங்களுக்கு ஞாபகம் வைக்க நிறைய வாட்டி நான் வரும்போது இல்லையா ரிட்டர்ன் போகும்போது குன்னூர்ல ஸ்பெஷல் ப்ரோக்ராம்காக 3-4 hours இருந்துட்டு ஹாஃப் டே இருந்துட்டு அப்புறம் தான் போயிருக்கிறேன். ஸோ அது மாதிரி நிறைய சேவா நடந்திருக்குது. ஸோ அதனுடைய ரிசல்ட் பாபா இன்னைக்கு இது பாபாவுக்கு சொந்த வீடு கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பாப் தாதாக்கு நன்றி சொல்லணும். எல்லா பெரியவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். வேற இது வீட்டில இருந்து இன்னும் நிறைய பேருக்கு பாபா மெசேஜ் போய் சேரும். இன்னும் நிறைய பேருக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் தானாவே வருவாங்களா. இப்போ நம்ம சென்டருடைய வைப்ரேஷன் எவ்வளோ நல்லா இருக்கணும், எல்லாரும் வந்துட்டு நல்லா அனுபவம் பண்ணுவாங்க. ஓம் சாந்தி. எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓம் என்றும் அடுத்ததாக நமது பேஞ்சி அவர்கள் குன்னூர் சென்டருக்காக கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பொறுப்பு சகோதரி
சரசு சகோதரி அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ராஜேஸ்வரி சிஸ்டர் மற்றும் பெஞ்சி இருவரும் இணைந்து நம்மளுடைய பெஞ்சி அவர்களுக்கு நன்றி. குன்னூர் சென்ட்ரனுடைய பெஞ்சி அவர்களுக்கு நம்மளுடைய குன்னூர் நிலைய பொறுப்பு சகோதரி சரசுஸ்டர் அவர்கள் நம் அனைவரின் சார்பாக இந்த அன்பளிப்பினை அளிக்கின்றார்கள். நீரஜ் சகோதரர் அவர்கள் பெஞ்சி அவர்களுக்கு ஒரு சிறு அன்பளிப்பு வழங்க இருக்கின்றார். லதா சகோதரி அவர்களை அன்பளிப்பு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீரஜ் சகோதரர் அவர்கள் அவரது கையால் பெஞ்சி அவர்களுக்கு ஒரு சிறு அன்பளிப்பு. சகோதரருக்கு நன்றி. ரவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஓம் சாந்தி. பாபா பியார் கா சாகர். பாபா அன்பின் கடல். பாபாவை தன்னுடைய குழந்தையுடைய ஒவ்வொரு எண்ணத்தை பூர்த்தி செஞ்சிட்டார். நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய மூத்த சகோதரி பீனா சிஸ்டர் அவர்களை நம்முடைய நம்ம குன்னூர் பரிவார் சார்பாகவும் நீலகிரி பிராமண பரிவார் சார்பாகவும் நம்முடைய சிஸ்டர் சார்பாக எல்லாரும் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி என்னப்பா சொல்லணும்னா பாபாக்கு தான் நம்ம நிறைய சொல்லணும். நம்ம சிஸ்டர் இங்கே 30 வருஷமாக ரெண்ட் பில்டிங்கில் இருந்தோம். ரெண்ட்டு அடிக்கடி சிஸ்டர் சொல்லுவாங்க, பாபாவுக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்னு. பாபா குழந்தை உமாசங்கர் மூலமாக ஒரு இடத்த கொடுத்து இந்த இடத்த பூர்த்தி செஞ்சுட்டாரு. இதுக்கு பாபாவுக்கும் நன்றி செலுத்தி மற்றும் அதுக்கு சகைக கொடுத்த அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கும் சிஸ்டர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை செலுத்துகின்றோம். அடுத்தது சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்ம பிரதர் லட்சுமண பிரதர் அவர்களுக்கும் அன்பர் பிரதர்களுக்கும் நீலகிரி மாவட்டத்தின் பிரம்மகுமார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது நம்ம விஜயராணி சிஸ்டருக்கும் சதா ஊக்க உற்சாகத்தில் இருப்பாங்க. அப்பப்போ ஃபோன் பண்ணி பிரதர் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டு அந்த மாதிரி சிஸ்டருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கூடவே வந்திருக்கக்கூடிய நம்ம வீணா சிஸ்டர் கூடவே வந்திருக்கக்கூடிய லதா சிஸ்டர் அவர்களுக்கும் நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பூசணர்களுக்கும் பிராமண பரிவாரத்துக்கு நம்ம குன்னூர் கிளையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி தெரிவித்த சகோதரருக்கு மிக்க நன்றி. நாம் அனைவரும் இப்பொழுது 2 நிமிடம் பாப்தாதாவின் நினைவில் இருந்து பிரம்மபோஜனம் ஏற்றுக்கொள்வோம். நன்றி. ஓம் சாந்தி. பாபாயின் சொன்னாரி ஞான குழந்தைகளே, நீங்க இப்ப வருங்கால 21 பிறவிக்கு இங்கேயே நீங்க சம்பாதியம் பண்ணிடணும். என்ன சம்பாதியம்? உள்ளிலேருந்து நறுமணம் உள்ள மதர் ஆகணும். தெய்வீக குணங்களை தாய்மை பண்ணணும், அடுத்தவங்களுக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப பாபா கேள்வி கேட்கிறாரு, எந்த குழந்தைகளுடைய புத்தியினுடைய கூட்டு பாபா குழந்தை ஆயிட்டோம், நல்ல கூட்டின புத்தியோட தான் வந்திருக்கோம். ஒரு நாள் சறுக்குதா? இன்னி வரையும் வாழ்க்கைட்டு இருக்கணும். அப்படின்னா இன்னுமே நம்ம புத்தி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்குது. அப்போ எந்த குழந்தைகளுடைய புத்தி கூட்டு நம்ம
உலகத்துல வந்து ஃபுல்லா படிப்பு யாரு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட யாருக்கு யோகா இருக்கும்? ரொம்ப சாதாரணமான மனுஷன் படிக்கிறது இல்லை, பகவானே இதுக்குள்ள இறங்கி சொல்றாரு அப்படின்னு அவர்கிட்ட யாருக்கு யோகா இருக்கும்? அவங்க புத்தி போட்டுதான் தகுந்துட்டே போகும். இப்போ பாபா சொல்லாரு, இதுக்கு நீங்க வந்து என்ன அபியாசம் பண்ணணும் அப்படின்னா, ஆத்மா பாய் பாய், யாரையும் உடம்பு பார்க்காம ஆத்மா பாய் பாய் சகோதரர், நான் வந்து அப்பா சொல்றதுதான் கேட்கிறேன். அப்பா நல்ல ஆத்மா உணர்வுல நாம கேட்கணும், அடுத்தவங்களுக்கு சொல்லணும். இப்படியே பண்ணிட்டே இருந்தாதான் இந்த புத்தி போட்டு திறந்துட்டே போகும். அதனால இந்த செக்கிங் பாயிண்ட் இருக்குது பாருங்க. புத்தி போட்டு என்ன திறந்துருக்கு, இனி ஃபுல்லா திறக்கணும்னா என்ன பண்ணணும்? ஓம் சாந்தி. அப்பா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு, நீங்க இங்க உட்காரும் போது எல்லாமே சிவபாபா மட்டும் நினைவு பண்ணணும்னு கிடையாது. அது நீங்க அவரை மட்டும் நினைவு பண்ணீங்கன்னா சிவபாபா இங்க சாந்தி ராமத்தில் இருக்காரு, அமைதி மட்டும் தான் செய்யலாம். ஆனா உங்களுக்கு சுகம் கூட வேணுமே, வெறும் அமைதியாவே இருக்கீங்களா? உங்களுக்கு ஸ்வர்க்கம் வேணும், உங்களுக்கு சாந்திலையும் இருக்கணும். அதே சமயத்துல நீங்க என்ன பண்ணணும்னா சுயதர்ஷன சக்கரதாரி ஆயிட்டு வரக்கூடிய ராஜ்யத்தை நீங்க நினைவு பண்ணணும். நீங்க புருஷார்த்தம் பண்றதே என்னன்னா நரனிலிருந்து நாராயணன் ஆகணும், அல்லது மனுஷன்லேருந்து தேவதை ஆகணும். ஸோ இங்க வந்து ஒருத்தர்கிட்ட லௌகிகத்துல கூட பாத்தீங்கன்னா தெய்வீக குணம் எல்லாருக்குமே இருக்கலாம், ஆனா கூட யாருமே நம்ம இங்க வந்து தேவதைன்னு சொல்ல முடியாது. தேவதைகள்னா உடலும் தூய்மையா ஆத்மாவும் தூய்மை இல்லையா? அப்ப அந்த மாதிரி தேவதைகள் வந்து ஸ்வர்க்கத்துல தான் இருப்பாங்க. உலகத்துல வந்து மனுஷனுக்கு ஸ்வர்க்கம் பற்றியே தெரியல, சும்மா யாரான்னு இறந்தா மட்டும் சொர்க்கம் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நாம தான் நல்லா தெரிஞ்சிருக்கிறோம், புது உலகம்னா ஸ்வர்க்கம், பழைய உலகம்னா நரகம். அப்போ இது கூட பாரதவாசிகளுக்கு தான் தெரியும், எந்த தேவதைகள் வந்து சத்தியத்துல ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பாரதத்துலதான் அவங்க மறுபடியும் இருக்கிறாங்க. இது வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியில கூட இந்த தேவதைகளுடைய பழெல்லாம் எடுத்துட்டு ஃபாரின்லாம் கொண்டு போயிட்டு பழெல்லாம் பூஜை பண்றாங்க பூஜைக்காக. ஆனா எங்க போனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த தேவதைகளுக்கு தான் போய் கோயிலெல்லாம் கட்டுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் பாருங்க, ஒவ்வொரு தர்மத்தினரும் எங்க போனாலும் இப்ப கிறிஸ்டியன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து சர்ச்சு தான், ஒரே ஒரு சர்ச்சு சொல்லுவாங்க. அவங்க கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்து மட்டும் நினைவு பண்ணுவாங்க, அவங்க வந்து வேற யாரும் நினைக்கிறது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லா தெய்வத்துகளுக்கும் கோயில் கட்டிடுவாங்க, எல்லாரையும் கும்பிடுவாங்க. ஒரு தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கும் அவங்கவுங்க தர்ம ஸ்தாபகர் யாரும் தெரியும், அவங்க பூஜை பண்ணுவாங்க. இங்க வந்து யார் நம்ம தர்மமே என்னன்னு தெரியாம போச்சு. ஆனா நீங்க கூட முதல்ல தானே பண்ணிருக்கீங்க வைக்கிறாரு, உங்களுக்கு கூட இதுக்கு முன்னாலே தெரியாது. நாமே தான் தேவதைகளாகி இருந்தோம், நாங்க வேற அந்த சுவாமி வேற அப்படின்னு நினைச்சிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற தர்மத்துல அவங்க வழிபடுறாங்க, நாம நல்லாவே தெரிஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய தர்ம ஸ்தாபகர் கிறிஸ்து, நாம எல்லாம் கிறிஸ்துவர்கள் அல்லது பௌத்தியர்கள் அப்படின்னு. ஆனா இந்துக்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய தர்மமே தெரியல. அது காரணமா இந்துன்னு சொல்லிக்கிறாங்க, அது ஹிந்துன்னு சொல்லிக்கிட்டு அந்த தெய்வத்தைகளுக்கு பூஜை பண்றாங்க. இதுவே நமக்கு தெரியல, நம்ம ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் சொல்லி. அப்போ நம்முடைய முன்னோர்கள் இல்லையா தேவதைகள், அவங்களுக்கு நாம பூஜை பண்றோம். கிறிஸ்டியன்ஸ்னா திரும்பி அதே சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவ பூஜை பண்றாங்க. பாரதவாசிகளுக்கு இதுவே தெரியல, நம்முடைய தர்மம் ஏது, அது யாரு எப்ப ஸ்தாபனை பண்ணாலும் தெரியல. அப்பா சொல்றாரு, இது பாரதத்துடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் வந்து எப்ப அப்படியே மறைஞ்சு போகுதோ அப்பதான் சுயம் பரமாத்மா அவர் வந்து மீண்டும் அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. அப்ப இந்த ஞானம் வந்து இப்ப குழந்தைங்க புத்தியில இருக்கு. முதல்ல வந்து ஒண்ணுமே தெரியாம இருந்தோம், புரியாமலே பக்தி மார்க்கத்துல பழங்கள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க தெரிஞ்சுக்கீங்க, நாம வந்து பக்தி மார்க்கத்தை இப்ப நாம இல்லை, இப்ப நாம தான் பிராமணகுல பூஷணர்கள். அதுக்கப்புறம் அந்த மற்ற வெளியில இருக்கவங்க எல்லாம் சூத்ர குலத்தினர்கள் அப்படின்னு கடவுளை தெரியல. அதனால நமக்கு அவங்களுக்கு இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கு.
அப்ப அந்த விஷயம் கூட இப்பதான் நீங்க புரிஞ்சிருக்கீங்க. சத்தியமா போன பின்னால எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. இந்த டைம்ல தான் உங்களுக்கு இந்த அறிவு கிடைக்குது. அப்பா வந்து ஆத்மாவுக்கு இந்த அறிவு கொடுக்குறாரு. பழைய உலகம் மற்றும் புதிய உலகம், இது வந்து நம்ம பிராமணர்களுக்கு தான் இது பற்றி தெரியும். பழைய உலகத்துல ஏராளமான மனிதர்கள் இருப்பாங்க. இங்க இந்த மனுஷங்களாம் பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் சண்டை போடுறாங்க. இது இருக்குது. அப்பதான் பேர் சொல்லிட்டாரு, இது முட்களினுடைய காடு அப்படின்ட்டு. அப்போ நீங்க தெரிஞ்சுக்கீங்க, நாம கூட அப்படிதான் முள் மாதிரி இருந்தோம். இப்ப பாபா நம்ம வந்து மலராக ஆக்கி கொண்டிருக்கிறாரு. முட்களிலேருந்து நாம நறுமணமுள்ள மலராக ஆகிறோம். ஆனா முதல்ல முட்களாக இருந்து அந்த நறுமணமுள்ள மலராக இருந்த தேவதைகளை வந்து நம்ம வழங்கிட்டு இருந்தோம். இந்த ரகசியம் இப்பதான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். நாமே தான் அந்த மாதிரி தேவதைகள் எல்லாம் இருந்தோம். அதுக்கப்புறம் நாம இங்கே வந்து இப்போ நறுமணமுள்ள மலராக ஆகற்காக பிராமணர்கள் ஆயிருக்கிறோம். பாபா புரிய வைக்கிறாரு, இதுதான் வந்து ஒரு நாடகம். முதல்ல அந்த நாடகம் சினிமாவுக்கு வந்து பயோஸ்கோப்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் திரைப்படங்கள்லாம் கண்டுபிடிக்கல தானே, பயோஸ்கோப் திரைப்படம் பின்னால்தான். முதல்லாம் வந்து நாடகம் மேடை போட்டு வேஷம் போட்டு நாடகம்னு நினைப்பாங்க. அது கொஞ்சம் ஆன பின்னாலே திரைப்படம் வந்துச்சு. நல்ல ஆக்டர்ஸ்லாம் நடிப்பாங்க. அப்போ இந்த திரைப்படம் ஏன் வந்தது? திரைப்படம் ஏன் வந்ததுன்னா உங்களுக்கு எல்லா டிராமா பற்றி பாபாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் திரைப்படங்கள் வந்துச்சாமா. அப்போ எனக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வேண்டி இருந்தது. இந்த குழந்தைங்களுக்கு இந்த நாடை பற்றி எப்படி புரிய வைக்கலாம், அதுக்காக தான் இந்த பயோஸ்கோப்பே வந்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா பயோஸ்கோப்னா ஒருத்தர் ஷூட்டிங் பண்ணி ஒரு திரைப்படம் எடுத்தாங்கன்னா மறுபடியும் தியேட்டர்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல சுத்திக்கிட்டே இருக்கும், திருப்பி வந்துட்டே இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி இந்த 5-6 வருஷம் அப்படி ஏன் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது ஆழமான ரகசியத்தை குழந்தைகளுக்கு எப்படி புரிய வைக்கணும், அதுக்காக தான் இந்த பயோஸ்கோப்பே வந்துருக்கு. முதல் பாருங்க, ये भी अभी काटे क्योंकि बाप को दृष्टांत देने में सहज हो. அவர் டீச்சர் தானே, சுப்ரீம் டீச்சர். அவரை எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கலாம், அது புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த சினிமாவே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறார். அப்போ குழந்தைங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த சயின்ஸ் கூட குழந்தைங்களாம் நீங்க வந்து கத்துக்கிறீங்களே. இப்போ புத்தியில வந்து எல்லாமே சயின்ஸுடைய சம்ஸ்காரத்தை நம்ம எடுத்துட்டு போவோம். அந்த சம்ஸ்காரம் வந்து அங்கே பயன்படும். இந்த உலகம் வந்து ஒரே வழியா அழிஞ்செல்லாம் போகாது. நாம் போகும்போது சம்ஸ்காரம் எடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் அங்கே விமானம் அதெல்லாமே அமைப்பாங்க. என்னெல்லாம் அங்கே நமக்கு தேவைப்படுற பொருட்கள் இருக்கோ அதெல்லாமே வந்து நமக்கு யூஸ் ஆகுது, நம்ம எடுத்துட்டு போவோம். இப்போ அப்ப சொல்லிட்டாங்க கப்பல் பண்றாங்க இல்லையா, கப்பல் எல்லாம் இப்போ கட்டுறாங்க இல்லையா, கப்பல் கட்டி சமுதிரத்துல போய் ஸ்டீமர் எல்லாம். அப்ப அவங்க எல்லாம் அவங்க போய் கப்பல் கட்டுவாங்களா? பிடிக்கலையா? வாணி வந்து சொன்னாரு அங்கெல்லாம் ஸ்டீமர் இருக்குமா? ஏன் இருக்காது? அப்ப இந்த ஸ்டீமர் சம்ஸ்காரம் எல்லாம் எங்க போகும்? பாபா சொல்றாரு அங்கே வந்து ஸ்டீமர் எல்லாம் கட்டக்கூடியவங்க வருவாங்க. ஆனா ஸ்டீமர் வந்து அங்கே யூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து சின்ன இதுதானே முன்பக்கம் இருக்கும், விமானம் தான் யூஸ் ஆகும், ஸ்டீமர் யூஸ் ஆகாது. அதனால இப்ப டாக்டர் படிச்சவங்க கூட சொர்க்கத்துக்கு வரலாமே, அப்ப டாக்டர் சம்ஸ்காரம் வருமா? விடுக்க இருக்காது இல்லையா. அந்த மாதிரி பாபா சம்ஸ்காரத்துல கூட ஆழமான விஷயம் சொல்றாரு. இதெல்லாம் அங்கே பயன்படுமோ அந்த சம்ஸ்காரம் அங்கிருந்து இமர்ஜ் ஆகும். மற்ற சம்ஸ்காரம் அங்கே தேவைப்படாது. அங்கே ஸ்டீமர்ஸ் எல்லாம் அவசியமே இல்லை, டிராமால கிடையாது. விமானங்கள் இருக்கும், மின்சாரம்லாம் பல விதமா இருக்கும். அதெல்லாம் இன்வென்ஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டே போறாங்க. அப்போ இங்கதான் குழந்தைங்க அதெல்லாம் கத்துக்கிட்டு போறாங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் குழந்தைங்க புத்தியில தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியுது நாம வந்து இப்ப படிக்கிறதே புதிய உலகத்துக்காக. பாபா நமக்கு வருங்கால 21 ஜென்மத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. நாம வந்து ஸ்வர்க்கவாசி ஆகிறதுக்காக பவித்திரமாயிட்டே போறோம். முதல்ல ஸ்வர்க்கவாசியா இருந்தோம்,
மனுஷங்க அப்படி சொல்றாங்க, யாரும் 750 சொர்க்கவாசி ஆயிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆனா அப்ப நான் நரகத்துல தானே இருக்கேன் அப்படின்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லை? புத்தி போட்டு திறக்கல அப்படிங்கிறார். அப்பதான் புத்தி போட்டு பற்றி கேள்வி வந்தது. குழந்தைங்களுக்கு கூட மெல்ல மெல்லதான் இந்த புத்தி போட்டு திறந்துட்டே போகுது. நம்பர் வயசு தான் திறந்துட்டே போகுது. அது கூட நம்பர் வயசு யாருக்கு திறக்கும்? 15 வருஷமா வந்துட்டு வளர்க்கிட்டே போவாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. ஒன்றும் கூட்டே திறக்கல. சில பேருக்கு டக்குனு கூட்டு திறக்குது. அப்படின்னா பாபா சொல்றாரு, யாரு ஸ்ரீமத் படி நடக்க முயற்சி செய்கிறார்களோ, கத்தீத்த பாவன் தந்தையை நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் கூட்டு தந்துட்டே போகும். கூடவே பாபா ஞானமும் கொடுக்கிறாரு, நினைவும் சொல்லித்தராரு. ஏன்னா ஒரு டீச்சர் தானே. நான் வந்து கண்டிப்பா எந்த டீச்சர் பாடம் சொல்லி தராங்களோ அந்த டீச்சர் அந்த படிப்பு மேல வந்து கண்டிப்பா யோகா இருக்கும். பாபா வந்து படிப்பு சொல்லித்தராரு, யோகமும் சொல்லித்தராரு. அப்போ யாருக்கு அந்த படிப்பு மேல யோகா இருக்கு, அப்பா மேல டீச்சர் மேல யோகா இருக்குதோ அவங்கதான் உயர்ந்த பதவி அடைவாங்க. ஸோ அதான் சொல்றாரு, அந்த படிப்புல கூட யோகா இருக்குதானே. அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பேரிஸ்டர் அப்படின்னு லாயர் பாட சொல்லி தராரு. அப்ப நாம அங்க போயிட்டு லாயர் ஆயிட்டு இங்கே வந்து அந்த அப்பாவே பாட சொல்லி தராரு அப்படிங்கிறத நீங்க மறந்து போறீங்க. ஏன் மறக்கிறீங்க? புது விஷயமா இருக்குது. பரமாத்மா டீச்சர் ஆயிட்டு வருவாருங்கிறது நம்ம யாருமே முதல்ல நினைச்சும் பார்க்கல. அவர் வந்து ஆத்மாக்களுடைய அப்பா, ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறாரு. நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள், பாயி பாயி, சகோதர சகோதரர்கள். அப்போ அப்பா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் ஆத்மா, ஆனா நான் ஆத்மா அப்படிங்கிறது மறந்துட்டேன். அவர் சொல்றாரு, நான் மட்டும் நான் பரம ஆத்மா அப்படிங்கிறத நான் மறக்கிறதே இல்லை அப்படின்றாரு. புது பாயிண்ட்ல சொல்றாரு, நான் பரமாத்மா, பாப் ஜான்தே ஹே ஹம் பரமாத்மா. நான் ஆத்மாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆத்மாவுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னா, நீங்க உங்களை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாக்களுக்கு உட்கார்ந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு. அப்ப இந்த ஆத்மா தான் காது மூலமா கேக்குது. சொல்லி தருபவர் பரம்பிதா பரமாத்மா, அவருக்கு சுப்ரீம் ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்க யாருக்கான நீங்க புரிய வைக்கும் போது உங்களுக்கு புத்தியில இது வரணும். என்னுடைய ஆத்மாக்குள்ளே ஞானம் இருக்கு, நான் ஆத்மாக்கு இது சொல்றேன். அப்போ நாம வந்து பாபா கிட்ட என்ன கேட்டோமோ அதை வந்து நான் ஆத்மாவுக்கு சொல்லிட்டே வரேன். இது வந்து ரொம்பவே ஒரு புதிய விஷயமா இருக்குது. அப்போ நீங்க மற்றவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுது அதுவா சொல்வாரு, தேகி அபிமானி, ஆத்ம அபிமானி ஆயிட்டு நீங்க சொல்றது இல்லை அப்படிங்கிறாரு. சும்மா அப்படி நீங்க படிச்சுட்டு போயிடுறீங்க. அப்ப நீங்க ஆத்மா அப்படிங்கிறத மறந்துடுறீங்க. அப்ப இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய குறிக்கோள். புத்தியில இது ஞானம் நமக்கு இருக்கணும், ஞாபகம் இருக்கணும். நான் ஆத்மா அவிநாஷி, நான் ஆத்மா இந்த கர்மேந்திரங்கள் மூலமாக பாட்டெடுக்கிறேன். நான் ஆத்மா முதல்ல சூத்திர குலத்துல இருந்தேன், இப்ப பிராமண குலத்துக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு நான் தேவத்தை குலத்துக்கு போவேன். அங்க போனதுமே எனக்கு சரீரமும் தூய்மையா கிடைக்கும். நம்ம ஆத்மாக்கள் எல்லாம் பாய் பாயி. அப்பா குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிறாரு. பிறகு நாம குழந்தைங்க என்ன பண்ணுவோம், நம்ம மூலமா இன்னொரு பாய், இன்னொரு சகோதர ஆத்மாக்கு தான் பாடம் சொல்லித்தரேன். அப்போ ஆத்மாக்கு தான் நம்ம வந்து புரிய வைக்கணும். ஆத்மா சரீரம் மூலமா கேக்குது. இது வந்து இதெல்லாம் கேட்க நமக்கு பழகிச்சு. ஆனா பாபா சொல்றாரு, இது ரொம்பவே ஆழமான விஷயம். பிரம்மா பாபா எவ்வளவு பயிற்சி பண்ணாரு. நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா 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 அப்படிதான் டைரி எல்லாம் ஆத்மா 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 எழுதி வச்சு பயிற்சி பண்ணாரம்மா. நாம இது கேட்டு பாபா இன்னைக்கு வாணியில என்ன சொன்னாங்கன்னா 4 பேஜ் இருக்கும், எல்லாத்தையும் மறந்துருப்போம். ஆனா இது மட்டும் சொல்லியிருப்போம். பாபா இன்னைக்கு ஆத்மான்னு உணர்ந்து என்ன நினைவு செய்ய சொன்னாங்க. நம்ம பாட்டு கண்டிப்பா இருக்கும், அதனால அதை சொல்லிடுவோம். அதை கேட்டு நம்ம பரதாட்சியுடைய நீங்க சொல்றாரு, இது நீங்க அபியாசம் பண்ணணும். நீங்க அந்த மாதிரி ஆத்மா அபிமானாயிட்டு பண்றது இல்லை அப்படிங்கிறாரு. நீங்க வந்து நான் ஆத்மா அப்படின்னு நிச்சயம் பண்ணணும். ஆத்மா நிச்சயம் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு பரம்பிதா பரமாத்மா தான் சொல்றாரு அப்படின்னு நீங்க உணர செய்யணும். இப்ப அவங்களே சொன்னாங்க, ஆத்மா பரமாத்மா காலமா பிரிஞ்சிருந்ததுன்னு கூட ஒரு பழமொழி இருக்குது. அப்போ சத்தியத்துல நான் வந்து பாடம் எடுக்கிறது இல்லையே, இங்கதான் வந்து நான் பாடம் எடுக்கிறேன். எல்லா ஆத்மாக்களுக்கும்
அப்போ இவருக்கு மட்டும்தான் ஆத்மாக்கு பேரு சிவா. உங்களுக்கு தெரியும், அவர் சொல்றாரு, இந்த சரீரம் வந்து என்னுடையது கிடையாது, நான் சுப்ரீம் ஆத்மா, என்னுடைய மகிமையே தனி. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மகிமை தானே. அப்ப பாடல என்ன இருக்குது, பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்யறாரு. அவர் வந்து ஞானக்கடல், மனித சிருஷ்டிக்கு விதை ரூபமாக இருக்காரு, சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஆனந்த கடலா இருக்காரு, சுகம் சாந்தியின் கடலா இருக்காரு. இது வந்து தந்தையினுடைய மகிமை. அப்போ மகிமை மட்டும் இல்லை, இதுல எனக்கு இன்னொரு சீக்ரெட் சொல்லிட்டாரு. அவருடைய மகிமை என்ன, அன்பு ஆனந்த சக்தி கடல் இருக்கிறாருன்னா அவர் நமக்கு அப்பா தானே. அந்த அப்பா கிட்ட அன்பு ஆனந்த கடல் இருக்கு இல்லையா, இதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து, ப்ராப்பர்ட்டி அப்படின்ற. அப்போ அவருடைய ப்ராப்பர்ட்டி இது கடல். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து குழந்தைங்களுக்கு தானே செய்யணும். அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி குழந்தைங்களுக்கு செய்யுது தானே. அப்போ அவர் அன்பு அவருக்கு மேல கடல இருக்காருன்னா நீங்க எனக்கு கவலையா உட்காந்துருக்கீங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி எடுக்கணும் தானே, உங்களுக்கு தானே சொந்தம். அதான் சொல்ல, குழந்தைங்களுக்கு அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கும். சொல்லுவாரு பாருங்க, எங்க அப்பா கிட்ட பெரிய ஃபேக்டரி இருக்கு, எங்க அப்பா ஃபேக்டரி ஓனர், அவர்கிட்ட இவ்வளவு மில்ஸ் எல்லாம் இருக்குது, பணம் எல்லாம் இருக்குது, அவர் எவ்வளவு போட்டியோடு சொல்றாரு, எங்க அப்பா கலெக்டர், எங்க அப்பா பிரைம் மினிஸ்டர், சொல்லுவாரே இல்லையா. அப்போ குழந்தைங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. ஆனா இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரே ஒரு டைம் தான் கிடைக்குது. இந்த அப்பா கிட்ட மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது வந்து அது கூட வந்து உயர்ந்த ப்ராப்பர்ட்டி, அழியாத ப்ராப்பர்ட்டி. நீங்க ஆத்மாக்கள் வந்து அமரர்கள். உங்களுக்கு வந்து ஒரு பொழுதும் ஆத்மா வந்து அழியறது இல்லை, அன்பு கடலாக நீங்க ஆக்குறீங்க. லக்ஷ்மி நாராயணன் வந்து அன்பு கடல். ஒரு பொழுதும் லக்ஷ்மி நாராயணன் எங்கேயாவது சண்டை போட பார்த்துருக்கீங்களா? நீங்க லக்ஷ்மி நாராயணனே பார்க்கல. அவங்க ஒரு பொழுதும் சண்டை போட மாட்டாங்களாமா. இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சண்டை போடுறாங்க. அப்புறம் வந்து என்ன, அன்பு அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல லவ் தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் லவ் பண்றது சொல்லி அதுல ஒரு கலாட்டா பண்றாங்க. அப்பா வந்து சொல்ல இதெல்லாம் நிறுத்துங்க, ஏன்னா லவ் அப்படி சொல்லிட்டு அது விவாதத்துக்கு பக்கம் போறாங்க. அப்பா சொல்றாரு, குழந்தைங்க வந்து பாவனம் ஆயிட்டு பாவன உலகத்துக்கு போய் மாறிக்காங்க ஆகுங்க. இந்த காமம் வந்து மகா எதிரி. அதனாலதான் வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லார்கிட்டையும் போய் அப்பா குழந்தைகளுக்கு நன்மை செய்வதற்காக தான் இது சொல்றாரு. தந்தைக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா பதீத்த பாவனர், பதீத்த பாவனரே வாழுங்க அப்படின்னு. ஏன்னா பத்தித்து அப்படின்னா இந்த விகாரத்துல போறவங்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. இந்த உலகமே பத்தித்து, மனுஷங்களும் பத்தித்து, அந்த தத்துவங்களும் பத்தித்து. இங்கே வந்து அங்க உங்களுக்கு வந்து தத்துவங்கள் கூட பவித்திரமா வேணும் இல்லையா. இந்த அசுர பிருத்வி, இது அசுர பூமி, இங்க வந்து தேவர்களுடைய நிழல் கூட பதியாது, அழிய முடியாது, இங்க வரவே முடியாது. சும்மா தீபாவளியில மட்டும் லக்ஷ்மியை வந்து கூப்பிடுறாங்க, லக்ஷ்மியை வரவழைக்கிறாங்க. அவளை ஈஸியா லட்சுமி வந்துருவாங்க. அவங்க தூய்மையானவங்க, அவங்க எப்படி இந்த பூமியில வர முடியும்? 5 தத்துவங்களும் அவங்களுக்காக மாற வேண்டி இருக்குது. சத்தியம் என்பது புது உலகம், இது வந்து பழைய உலகம். இதை வந்து இப்ப கண்டிப்பா கலாசு அழிய போகுது. இப்ப மனுஷங்க இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா கலியுகத்துக்கே 40,000 வருஷம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ பாபா வந்து கல்பத்துக்கே 5,000 வருஷம் அப்படி சொல்லும்போது ஒரே ஒரு கலியுகத்துக்கு மட்டும் 40,000 வருஷம், அது எப்படி முடியும்? அந்த மாதிரி எவ்வளவு அறியாமைங்கிற இவ்வளவு இருக்காங்க, ஞானமே இல்லாம இருக்காங்க. பக்தி என்பது பிராமணர்களின் இரவு, ஞானம் என்பது பிராமணர்களின் பகல். இப்ப பிராக்டிகல்ல பகல் ஆயிட்டே போகுது. இதெல்லாம் அந்த ஏணிப்படி போட்டு இருக்குதா, அந்த ஏணிப்படியில நல்லாவே விளக்கி இருக்கிறாங்க. எப்படி வந்து புது உலகத்துல அது பழைய வந்து அப்படியே வருது. ஸோ இதெல்லாம் பாதி தான், பாதி கல்வி 1750 தான் அந்த மாதிரி பாதியா போட்டிருக்காங்க. நாம வந்து நன்னிலிருந்து நாராயணனாகவும் புது உலகத்துக்காக. அப்ப ஸ்ரீகிருஷ்ணருக்கு தான் பாடல் இருக்குது மகாத்மா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் புதுசு சின்ன குழந்தை, கொஞ்ச நேரம் இதாயிட்டா கூட சத்தோப்பிரதான்லேருந்து சத்தம் ஆயிட்டா அவ்வளவு பூஜையெல்லாம் கிடையாது. அதனால
சொல்றாங்க. சூர்தாஸ் ஒருத்தர் இருந்தாரம்மா, அந்த கண்ணியை பிரிங்கிட்டாரம்மா. பாபா சொல்ல அதெல்லாம் சும்மா, கண்ணெல்லாம் யாரும் பிடுங்க முடியாது. ஆத்மால இப்ப ஞானம் இருக்குது, நான் ஒரு ஆத்மா, அதுதான் ஞான கண்ணு. அப்ப பாபா சொல்றாரு, இது நான் உங்களுக்கு 3வது கண்ணு கொடுக்குறேன், அப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப ஆத்மா நிர்லே, இப்ப ஆத்மா எதுவுமே ஒட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. பாபா சொல்றாரு அதெல்லாம் தப்பு. ஆத்மா ஒரு சரீரத்தின் இருக்குது, ஆத்மா அப்படின்னாச்சு இது ஒரு குட்டி ஆத்மா, அதுக்குள்ள 84 ஜென்ம பாட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயம்ல யாருமே சொல்லவே முடியாது. அதனாலதான் பாபா சொல்றாரு, முதல்ல யாரா இருந்தாலும் ஆத்மாவை ரியலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறார். சில பேர் ஆத்மா பத்தி எல்லாம் சொன்னோன்னு என்ன கேட்பாங்க தெரியுமா? ஆமா, இந்த மிருகங்களுக்கு எல்லாம் ஆத்மா இருக்குதா, மிருகங்கள் எங்க போச்சு அப்படின்னா, அரே நீ முதல்ல அதுல விடு, மிருக விஷயத்துல விட்டு முதல்ல ஆத்மாவை ரியலைஸ் பண்ணு. நான் ஆத்மா யாரு, எப்படி இருக்கிறேன் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. அப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஆத்மாவே தெரியல. அப்ப அவரு சொல்றாரு, ஆத்மாவே தெரியலன்னா நீங்க பரமாத்மா என்ன பத்தி எப்படிதான் தெரிஞ்சுக்க போறீங்க? ஏன்னா இது ரொம்பவுமே ஆழமான விஷயம். நீங்க குழந்தைங்க உங்க புத்தியில இருக்குது, ஆத்மால 84 ஜென்ம பாட்டு இருக்குது, அந்த பாட்டு ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்பா அது அப்படியெல்லாம் நடக்குதுன்னு நம்ம நல்லதுக்கெல்லாம் ஒழுங்கான விஷயத்துக்கெல்லாம் பேசுன்னு கேட்க மாட்டோம். இது பிடிச்சிடுவோம், உடனே கேட்போம், அப்படியே ரிப்பீட்டா சுத்திட்டேன் அப்படின்னா டிராமா இருந்தாதானே நான் முயற்சி பண்ண முடியும். நீங்க தானே சொல்றீங்க டிராமா அப்படியே ரிப்பீட்டா, அப்ப நான் எதுக்கு புருஷார்த்தம் பண்ணோம் அப்படின்னு கேட்கிறோமா? அதுக்கு என்ன சொல்லுங்க? புருஷார்த்தம் பண்ணலன்னு இப்ப சாப்பாடு கூட உங்களுக்கு கிடைக்காது. அப்படி மேலே ஏறி அது போனாலும் சாப்பாடு. அவ புருஷார்த்தம் பண்ணலன்னா தண்ணி கூட கிடைக்காது. அந்த மாதிரி டிராமா அனுசாரம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே கட்சிடுமா? முயற்சி கண்டிப்பா பண்ணணும், கர்மம் கண்டிப்பா பண்ணணும். நல்லது அல்லது கெட்டது கர்மம் என்ன மாதிரி செய்றீங்களோ அவங்க பலன் கிடைக்கும். சில புத்தி மூலமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப அப்பா சொல்றாரு, இது ராவண ராஜ்யம், இதுல நீங்க என்ன கர்மம் பண்ணாலும் அது விக்கிரமம் ஆயிடுது. அங்கே சத்தியத்துல ராவண ராஜ்யமே கிடையாது, அதனாலே அந்த விக்கிரமே கிடையாது. இந்த மாதிரி பாபா கர்மம் அகர்மம் விக்கிரமம் ஆழ்மான எல்லாம் சொல்லி தராரு. இங்க உங்களுடைய கர்மம், அங்க கர்மம் அகர்மம் ஆகுது. அப்போ கீதா பாடல், கீதையில வருது கர்மம் கர்மண்யேவாதிகாரஸ்தே அப்படின்னு கர்ம யோகா பத்தி ஒரு சாப்டர் வருது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதோட அர்த்தத்துல ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. அது அப்படின்னு படிச்சுட்டு சம்ஸ்கிருதத்துல சொல்லி அதுக்கு மீனிங் சொல்லி முடிச்சுடுவாங்க. ஒண்ணுமே தெரியாது. அப்பா சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் அந்த கீதையில கரெக்டா இருக்கலாம், ஆனா பகவான் வாச்சா அப்படின்னு வருது கீதையில, அது கரெக்ட் தான். ஆனா பகவான் யாரு அதுவே தெரியாது. கிருஷ்ண பகவான் வாச்சா ஒரு பெரிய கலாட்டம் பண்ணிட்டாங்க, கிருஷ்ணனை பாக்குறாங்க, யாருக்குமே தெரியாது. சாப்பாடு மேல எடுத்து போகும்போது சொல்ல கண்டிப்பா அன்னைக்கு வந்துதான், நான் இன்னைக்குதான் வந்துருக்கிறேன், காணாம கண்டிப்பா பார்த்து ரொம்ப சந்தோஷம். அவன் மார்க்கிட்டா பாப்தாவுடைய அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம் பிளஸ் குட் ஆஃப்டர்நூன். ஆன்மீக தொண்டின்னு ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம். யாருக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி பாபா கிட்ட ஃபுல்லா ப்ராப்பர்ட்டி எடுத்துருங்க. இல்லையாத அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டிக்கு நான் முதல்ல மாலிக்கு, அது புரிஞ்சுங்கன்னா அந்த சொத்துக்கு உரிமையாளர். அப்ப அப்பா சாந்தி தூய்மை எல்லாத்தையும் கடல் அலையில் இருக்கிறாரு. ஸோ அது மாதிரி நான் கூட மாஸ்டர் கடல் அப்படிங்கிற போதை நல்ல போதை ஏறிச்சு வைங்களேன், பசிக்கவே பசியாது. அப்புறம் சாப்பாடுல நீங்கி போயிடும், இருந்தாலும் போதை நீங்க. அடுத்தது டிராமான்னு சொல்லிட்டு புருஷார்த்துக்கு விடாதீங்க, இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது. அப்போ நீங்க கண்டிப்பா கர்மம் பண்ணணும். கர்மம் அக்கர்மம் விக்கர்மம் புரிஞ்சுட்டு நல்ல கர்மம் பண்ணணும். வரதான் இப்ப நம்ம வீணாபேன் சொன்னது, காலத்தின் மகத்துவத்தை அறிந்து சீக்கிரமா சம்பந்தமாக்கிக் கொள்ளுங்க. அப்போ நீங்க உலகத்துக்கு ஆதாரமூர்த்தி. இப்ப சொல்லிட்டாரு 5 பாயிண்ட் சொல்லிட்டாரு பாருங்க. முழு கல்பத்துல சம்பாதியம் செய்வதற்கான நேரம் இதுதான், சிரேஷ்ட கர்மத்துக்கான விதை விதைப்பதற்கான நேரம் இதுதான், 5000 வருஷங்களுடைய சம்ஸ்காரத்துடைய ரெக்கார்டிங் செய்வதற்கான நேரம் இதுதான், உலக நன்மை அல்லது உலக பரிவர்த்தனை செய்வதற்கான நேரம் இதுதான். இவ்வளவு விலை மதிப்பிட முடியாத நேரம். இந்த நேரத்தை நீங்க ஞானம் உடையவர்கள் கூட நிகழ்காலத்தை பற்றி யோசிக்காம நாங்க வரும்போது
அப்படின்னு நீங்கள் சமயத்து மேலே விட்டு சமயம் வரும்போது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அதனால பஷாத்தாபம். உலகத்துக்கு ஆதாரமூர்த்த ஆத்மாக்கள் எந்த ஒரு விதமான ஆதாரத்தை நீங்க ஆதாரமா எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு அவினாஷி பாபா அவர் தான் எனக்கு ஆதாரம் அப்படி நினைச்சு இந்த கலியுக பதித்த உலகத்திலேருந்து ஒதுங்கி என்ன பண்ணணும்? நான் சம்பந்தமாகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த புருஷார்த்தம் பண்ணக்கூடிய ஆதாரமூர்த்தி ஆகணும். அதுதானும் நீங்க சம்பந்தம் ஆகுங்க. அதுதான் உங்க ஸ்லோகன். நீங்க சம்பந்தம் ஆயிட்டீங்கனாலே நீங்க இந்த விஷால காரியத்துல சகியோகி ஆயிடுவீங்க. நாம இன்னும் போய் மெசேஜ் சொல்ல இது லைட் ஹவுஸ் ஆயிடுச்சு, இது பாபாவுடைய வீடு, இந்த லைட் ஹவுஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். நம்ம ஒன்றும் வீடு வீடாக போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இந்த லைட் ஹவுஸ்ல நல்லா லைட் ஹவுஸ் உட்கார்ந்து நல்லா யோகா பண்ணணும். பயம் சம்பந்தம் ஆயிட்டீங்கன்னா இந்த விஷால காரியம் சீக்கிரமா முடிஞ்சு போயிடும். இது சகியோகி ஆயிடும். இந்த மாசம் ஃபுல்லாவே நம்ம ஒவ்வொரு எண்ணத்து மேல கவனம் வைக்கணும். அப்ப சங்கல்பத்துடைய சக்தி சேமிப்பு பண்ண சொல்லியிருக்காங்க. நிகழ்காலத்துல புருஷார்த்தத்துல ஒவ்வொரு சங்கல்பத்தையும் பவர்ஃபுல் ஆகும். சங்கல்பத்தின் மூலமாகத்தான் நம்ம வாழ்க்கை உயர்ந்ததாகுது. இது நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்த பொக்கிஷம் சங்கல்பதா. எப்படி நம்ம கிட்ட கசான பொக்கிஷம் இருக்குன்னா எது வேணுமானு பண்ணலாம், என்ன வேணுமானாலும் நம்மளை காரியம் நடத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி சிரேஷ்ட சங்கல்பம் மூலமாக சதா சிரேஷ்ட பிராப்தியை நீங்க அமைத்துக் கொள்ளலாம். அதுக்காக ஒரு சின்ன ஸ்லோகன் மட்டும் ஞாபகம் வைங்க. சோச்சு சமஸ்கிருத் கர்ணம் அப்படின்ட்டாங்க. யோசனை பண்ணி புரிஞ்சு நீங்க காரியம் செய்யுங்க. யோசனை பண்ணி புரிஞ்சு பேசுங்க. அப்ப சதா காலத்துக்கு உங்க வாழ்க்கை சிரேஷ்டமாயிடும். அப்புறமா உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கிறதால எல்லாரும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 15 ஜூலை இன்னிலேருந்து நீங்க 21 ஒரு வாரம் வரைக்கும் சாந்த ஸ்வரூப ஸ்திதி. எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. சாப்பாடு கொடுத்துருந்தாலும் அமைதியா உட்காந்து நடந்தாலும் போனாலும் கர்மம் பண்ணாலும் நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபம். உள்முகமான குகையில உட்கார்ந்து சாந்தி கடற்கூட கனெக்ஷன் நினைச்சு நான் சாந்தியின் சக்தியில நிறைஞ்சிருக்கேன். நலாபகமும் இங்க இந்த பயிற்சி பண்ணிட்டே போங்க. இது சாந்தி குண்டமாக உள்ள வந்ததுமே யாரும் பேசக்கூடாது. நல்ல சாந்தி சக்தி எடுத்து பண்ணிட்டு சீக்கிரமா நிறைய ஆத்மாக்கள் எல்லாருக்குமே நன்றி. ஒரு நிமிஷம் नजरिया लागे नहीं कहीं ओ नजरिया लागे नहीं कहीं ला